நிச்சயமா இந்த பிஎம் ஸ்ரீ திட்டமாகட்டும் எஸ்எஸ்ஏ திட்டமாகட்டும் இது எல்லாமே புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் வரைவு பெறாத முதல்ல திட்டங்கள் சார். இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையிலே இந்த திட்டங்கள் இல்லை. இதற்கு முன்னால் இந்த திட்டங்கள் அத்தனையும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இப்பொழுது பிஎம் ஸ்ரீ பள்ளி என்று இவர்கள் சொல்லி மாவட்டந்தோறும் அல்லது தாலுகா தோறும் ஒரு பள்ளி சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் என்று இதை நிர்மாணித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு இதற்கு முன்பாகவே எலைட் பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய பள்ளிகளை திறந்து மாவட்டந்தோறும் சிறந்த மாணவர்களையும் சிறந்த ஆசிரியர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளிகளாக இங்கே தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நாகராஜன் சார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், மும்மொழி கொள்கை வேண்டும், நீங்கள் 3 மொழிகளை கற்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே எங்களை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மாணவர்களுடைய பாடச்சுமைகளை குறைக்க வேண்டும், மாணவர்களுக்கு அதிகமான பாடச்சுமை இருக்கின்றது, அவர்களுக்கு செய்முறை அறிவையும் ஸ்கில்லையும் தான் வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இருமொழி கொள்கையால் எந்தவித இங்கே சங்கடங்கள் வந்தது, மாணவர்கள் வளர்ச்சிக்கு இருமொழி கொள்கையால் எந்த விதமான கேடுகள் விளைந்தது, இருமொழி கொள்கை இருப்பதால் இந்த மாணவர்கள் எந்த விதத்திலே பின்தங்கி இருக்கிறார்கள், ஒரு தெலுங்கையோ மலையாளமோ கன்னடத்தையோ அல்லது குஜராத்தியையோ அல்லது உருதுவையோ கற்றுக்கொள்வதனால் அவர்களுக்கு எந்த விதமான நன்மை விளைய போகிறது என்பதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னார்களானால் மாணவ சமுதாயமே அதை மனமு வந்து கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும். அதை விடுத்துவிட்டு நாங்கள் உங்களுக்கு எஸ்எஸ்ஏக்கு வழங்கக்கூடிய பணத்தை சமக்கிர சிக்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த மாணவர்களுடைய பல்துறை முன்னேற்றங்கள் சார், அது ஒரு துறை முன்னேற்றம் அல்ல, கல்வி மட்டுமல்ல, மாணவர்கள் சார்ந்த பல்துறை முன்னேற்றங்களுக்காக அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது.